நீடாழி புலகத்து மறைநாளோடைந்து நிலை நிற்கவே வாடாத தவவாய்வு முனிராஜன் மாபாரதம் சொன்ன நான் ஏடாக மாமேறு வெற்பாக வாங்கூர் எழுத்தான் இதன் கோடாக எழுதும் பிரானே பனிந்தன்பு கூர்வாமரோ. மகாபாரதத்தில் பேசப்படுகின்ற மிகவும் மதிப்பங்கொண்ட ஒரு கதாபாத்திரமாக விளங்கக்கூடிய நகுசனை பற்றித்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பு நண்பர்களே, முன்னொரு காலத்தில் விருத்தாசூரன் என்கின்ற அசுரேந்திரன் மிகவும் பலவான். இந்த அசுரேந்திரன் இந்திரலோகம் சென்று தேவர்களையும் கடுமையாக தாக்குகிறான். அந்த தேவர்கள் பதில் தாக்கு பிடிக்காமல் அங்கிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இந்திரனம் சென்று முறையிடுகிறார்கள். இவன் படையெடுத்து புடைசூழ அந்த அசுரேந்திரனை போய் தாக்குகின்ற போது அவனுடைய தாக்குதலுக்கு பயந்து ஒடுங்கி இந்த பின்வாங்கி இந்த இந்திரன் மிகப்பெரிய ஒரு தடாகத்தில் ஒரு தாமரையின் தண்டில் போய் ஒளிந்து கொள்கிறான். மீண்டும் எழுந்து வந்தால் தன்னை அறிந்தான் அந்த அசுரேந்திரன் அவனுக்கு நாம் தாக்கு பிடிக்காமல் உயிர் போகிவிடும், ஆகையால் நாம் இங்கே இருந்தால் நல்லது என்று அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரின் தண்டில் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருக்கின்றான். பலம் வேண்டும், அவனை எதிர்க்கக்கூடிய பலம் வேண்டும் என்று. இப்படி இருக்கின்ற காலத்தில் இந்த இந்திரலோகத்தை ஆட்சி செய்யக்கூடிய யாரும் இல்லை. நாம் அரியணை யாராவது ஏறினால் இந்த அசுரேந்திரன் தாக்குதலுக்கு நாம் ஆளாக வேண்டும் என்று பயப்படுகிறார்கள் தேவர்கள். அப்படி இருக்கின்ற காலத்தில் யார் இதற்கு உடன்பட்டு செவிசாய்த்து அந்த அரியணையில் ஏறி ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லுகின்ற போது பூலோகவாசியாக இருக்கக்கூடிய நகுசனை நாம் அணுக வேண்டும். அவன் ஏன் எதற்கு இங்கே வர வேண்டும் மற்றவர்கள் கேட்கின்ற போது அவன் 100 அஸ்வமேத யாகங்களை நடத்தி கொண்டிருக்கின்றான். அந்த யாக பயனால் தான் அவன் இங்கே வந்து இந்த இந்திரலோகத்தில் வந்து அவன் ஆட்சி புரிய தகுதியானவனாக இருக்கிறான் என்று சொல்லுகின்ற போது, சரி, அப்படி இருக்கின்ற காலத்தில் ஏன் நகுச மன்னன் அஸ்வமேத யாகத்தை 100 நடத்தினான் என்ற அதற்குள் நாம் போவோம். இந்த நகுச மன்னன் சாதாரண சாதாரண இன்பங்கள் அனுபவிக்காமல் அளவு கடந்த அரசர்கள் அனுபவிப்பார்கள். ஆனால் இவனுடைய இந்த நகுசனோ சாதாரண சிற்றின்பத்தை கூட அனுபவிக்காமல், அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த புற உலக பொருள் மீது ஆசையில்லாமல் 5 என்கின்ற அந்த 5 என்கின்ற 5 பூதங்களையும் அடக்கி ஆளுகின்ற ஒரு வல்லமை வேண்டும் என்று அவைக்களத்தில் அமைச்சர்களோடு, பண்டிதர்களோடு, ரிஷிகளோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது ரிஷிகள் கேட்பார்கள், நகுஷா, இந்த உலகில் யாரும் 5 அடக்கி யாரும் பிறப்பிலே வருவதில்லை. ஏதோ ஒரு 1000 காலத்திற்கு ஒருமுறை அல்லது 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிறப்பிலே ஒருவன் அப்படி பிறப்பான். ஆனால் மானிடாக அனைவரும் பிறத்தாலும் குறிப்பிட்ட வயதுக்குள், குறிப்பிட்ட வயோதிகத்துக்குள் அனைத்தையும் அனுபவித்து பேரானந்த நிலையை அடைய வேண்டும். ஆனால் அந்த நிலையை நீ அடையாமல், நீ சிற்றன்பின் மீது அளவு கடந்த ஆசைப்படாமல் நீ பேரானந்தத்தை அடைகிறாய். இதன் விளைவு பின்னால் அனுபவிப்பாய் என்று சொல்லுகின்ற போது அதன் மீதெல்லாம் எனக்கு அக்கறை இல்லை. அவன் ஒரு தத்துவத்தை சொல்லுகிறான். நகுசன் தான் என்ற சிறையிலிருந்து விடுதலை பெற்ற தத்துவஞானி அறிவான் கடவுளை பற்றி. அறிவு என்பது ஆண், மனம் என்பது பெண், பஞ்சேந்திரங்கள் அவர்களது மக்கள். அந்த 5 மாயின் சேயான சபலத்தினால் உணர்ச்சி வசப்படாமல் மனம் என்ற அன்னைக்கும் அறிவு என்ற தந்தைக்கும் கட்டுப்பட்டு உலகத்தை மறந்து ஒன்றையே நோக்கி ஆத்மேகத்தோடு இதய சன்னிதானத்தில் உள்கடந்து செல்லும். அப்படி
உள்கட 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 உள்கடவுள் என்ற அகப்பொருள் நான் கடவுள் என்கின்ற எண்ணம், நான் கடவுள் என்கின்ற எண்ணம் உணர்ந்து இந்த பரம்பொருளான சிவபெருமானை நான் பாத கமலங்களை வணங்கி அவன் திருநாமங்களை சொல்லி நான் சரணாகதி அடைந்து வீடு பெற்று அடைவதே பேரின்பம் என்று சொல்லுகின்ற போது அதற்கு மெய்சிலித்த அந்த குருமார்களும் முனிவர்களும், நகுஷா, உனக்கு நான் ஒன்று சொல்லுகின்றோம். நீ பேரானந்த இறைநிலை அடைய வேண்டும் என்றால் நீ 100 அஸ்வமேத யாகத்தை நடத்தினால் நீ இந்திரலோகம் சென்று இந்திர பதவி அடைவாய். அதற்கான ஆயத்தமாக நான் செய்யலாமா என்று கேட்கின்ற போது அதற்கு நகுஷனோ உடன்பட்டு செவிசாய்த்து அப்படி 100 அஸ்வமாதி ஏகங்கள் நடத்துங்கள் என்று சொல்லுகின்ற போது அதை நடத்துகின்றார்கள். அதை நடத்த முடிந்த பிறகு நகுஷனுக்கு தேவர்கள் பல்லக்கு தூக்கி வந்து நகுஷனை அமர வைத்து இந்திர பதவிக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்ற போது அவர்களை வணங்கி செவிசாய்த்து இந்திரலோகம் செல்லுகின்றான். இந்திரலோகத்தில் பதவியில் அமர்ந்த பிறகு அவன் அங்கு இருக்கக்கூடிய சுபபோகங்களையும் அந்த பதவியில் அமர்ந்த பிறகு பொன் பொருள் மீதும் இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய நடனமாடுகள் நடன மங்கைகள் மீதும் இந்திராணி மீதும் காம இச்சை கொள்கின்றான். இது அறிந்த இந்திராணி தன்னுடைய குலகுருவான பிரகஸ்பதியிடம் சென்று முறையிடுகிறார். இவன் தன்னையே வயப்படுத்தி தன்னையே காம இச்சைக்கு தூண்ட அழைக்கின்றானே, இவன் நல்ல கதி காண்பானா? குருமாரே, நீங்கள் தான் அவனுக்கு நல்லதொரு அறிவு புகட்டம் என்று சொல்லுகின்ற போது இந்த நகுஷனை அழைத்து பிரகஸ்பதி பேசுகின்ற போது அவன் துளி கூட செவிசாய்க்கவில்லை. இவன் ஏன் இப்படி மூடனாக இருக்கிறான்? பூவுலகில் இவன் நல்லதொரு ஒழுக்கத்தை கடைபிடித்தான். தேவலோகம் வந்து அரியணையில் அமர்ந்து இவன் ஏன் போக்கு இப்படி மாறிவிட்டது என்று ஒன்றும் புரியவில்லை என்று திகைக்கிறார் அந்த பிரகஸ்பதி. அப்படி இருக்கின்ற போது மறுநாள் இந்திராணி வந்து கேட்கின்ற போது, சரி இந்திராணி, நீ அவன் ஆசைக்கு உட்படுமாறு நடி, நாளை வருவான். எப்போது எவரெல்லாம் உன்னை அணுக வேண்டும் எப்படி என்று இந்த உன்னை அவன் அழைக்கின்ற போது உன்னை பார்க்கின்ற போது இந்த அஷ்ட முனிவர்களும் பல்லக்கை தூக்கி வந்து இந்திரலோகத்தை மலம் வந்து என்னை பார்க்க வர வேண்டும், அதுதான் முறை. அப்படி செய்தால் உன்னை நான் அடைகிறேன் காம இச்சைக்கு சொல்லுகின்ற போது அதற்கு நகுஷனோ உடன்பட்டு செவிசாய்த்து மறுநாள் அஷ்ட முனிவர்கள் பல்லக்கில் ஏறி அமர்கிறான். பல்லக்கி ஏறி இந்திரலோகத்தை வலம் வருகின்ற போது அங்கே முனிவர்கள் மெதுவாக செல்லவும் இவன் காம இச்சையிலால் இவன் வேகமாக அந்த மனம் செல்லவும் அதற்கு யார் எல்லாம் காரணம் என்று மெதுவாக நம்மை அழைத்து செல்கின்ற போது பார்க்கின்ற போது குறுமுனிவாக இருக்கக்கூடிய அகத்தியரை பார்க்கின்றான். அகத்தியரால் தான் இந்த பல்லக்கு மெதுவாக செல்லுகிறது. நாம் போக வேண்டுமென்றால் இந்த பல்லக்கு ஏறி இருக்கின்ற போது இந்த நகுஷ மகாராஜன் சர்ப சர்ப என்று சொல்லுகின்றான். சர்ப சர்ப என்று சொல்லுவது மட்டுமில்லாமல் அகத்தியரை அங்கிருக்க தன்னுடைய கும்பால் குச்சியால் பிரம்பால் அகத்தியரை சர்ப சர்ப என்று தட்டுகின்ற போது அனைத்து முனிவர்களும் கீழே தொப்பென போண்டுவிட்டு, ஏ நகுஷா, நேற்று வரையில் பூலோக வாசியாக இருந்து இங்கு வந்து என்னை பார்த்து சர்பம் என்றா சொல்லுகிறாய் என்று கேட்கின்ற போது, முனிவரே மன்னிக்கவும், சர்ப என்றால் சீக்கிரம் செல்லும் என்றுதானே தேவபாசி சொல்லப்படுகிறது என்று. ஆஹா, நேற்று வரையில் நீ பூலோக வாசியாக இருந்து விட்டு இப்போ மேலோகம் வந்த பிறகு தேவபாஷை கற்றுக்கொண்டாய என்று நீ எப்போது சர்ப சர்ப என்றாயோ நீ பூவுலகில் சர்வமாக பிறப்பாய் என்று சொல்லுகின்ற போது அவன் தன் தவறை உணர்ந்து இந்த அகத்தியர் கால்களை பிடித்து அழுகின்றான். குருமாரே, குருவே, ரிஷிகளே, யோகிகளே, நான் பெரிய பிழையை செய்து விட்டேன், அதற்கான பாவ விமோச்சனத்தை தாங்கள் சொல்ல வேண்டும் என்கின்றார். அதற்கு அகத்தியர் சொல்லுகின்றார், நீ பூலோகம் சென்று நீ நாகமாக உருவெடுத்து அஜகாரம் என்ற மலைப்பாம்பாக உருவெடுத்து இருப்பாய். அப்படி உருவெடுத்து காட்டில் உழண்டு கிடக்கின்ற போது பீமசேமன் வருவான், அவனை நீ பற்றி கொள்வார்.
அவனை பற்றுகின்ற போது தர்மர் வருவார். தர்மர் உன் கேள்விக்கு பதிலளித்தார், நீ சாப விமோசனம் ஆகி இந்திரலோகம் வருவாய் என்று அவருக்கு சாப விமோசனம் சொல்லுகின்றார். இப்படி இருக்கின்ற நிலையில் பூலோகத்தில் விழுந்து மலைப்பாம்பாக விழுகிறான். நாம் என்ன செய்தோம், என்ன சொன்னோம் என அனைத்துமே மறந்து போய்விட்டது. இந்த பாம்பு ஓர் குகையை தன் இருப்பிடமாக ஆக்கி கொண்டு வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய பறவைகளையும் விலங்குகளையும் அடித்து உண்டு புசித்து மீண்டும் குகைக்குள்ளே போகிறது. இப்படி மிகப்பெரிய மலப்பாம்பாய் காட்டிலே வேண்டு கொடுக்கின்ற போது அப்போது பீமசேனன் வருகிறான். பீமசேனன் அந்த குகை வருகின்ற போது இந்த மலைப்பாம்பு அவனை பற்றி சொல்லுகிறது. பற்றி கொண்டு பிடியை தளராமல் 10,000 யாழ வரம் கொண்டவன் இந்த பீமசேனன். ஆனால் சாதாரண இந்த மலைப்பாம்பை அவனால் உடைத்து நொறுக்க முடியவில்லையே, பிடியிலிருந்து வர முடியவில்லையே என்று கர்ஜிக்கிறான், கூப்பாடு போர்கின்றான். இவன் கர்ஜனை விடுத்த போது யாதும் அறியாமல் தன் தம்பி பரிதவிக்கிறானே என்று இந்த தர்மர் அங்கே வருகின்ற போது, மலைப்பாம்பே, நீ உனக்கு இறைதானே வேண்டும், நாங்கள் எவ்வளவு இறை வேண்டுமானால் கொண்டு வந்து கொடுக்கிறோம், என் தம்பியை விட்டுவிடு என்று சொல்லுகின்ற போது அந்த மலைப்பாம்பாக இருக்கின்ற அஜங்கரம் என்கின்ற பாம்பு சொல்லுகின்றது, தருமா, நீ எனக்கெல்லாம் இறை தேடி எனக்கு மாமிசத்தை கொண்டு வந்து தராதே, அதற்கு பதிலாக நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும், அப்படி சொல்லாவிட்டால் உன்னையும் சேர்த்து சாப்பிடுவேன் என்று சொல்லுகின்ற போது அந்த தர்மர் சரி சுதாரித்து கொண்டு கேளும் என்று சொல்லுகின்றார். கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்த தர்மராஜன் பணிவோடும் இணைவோடும் கனிவோடும் உள்ள துணிவோடும் சொல்லுகின்ற போது நிகழ்ந்து போன மலைப்பாம்பு அவனை கொல்லாமல் முன்பிறவி ஞாபகம் வருகிறது. சாப வினோசம் பெற்று இந்த தர்மரை வணங்கி தான் பெற்ற சாபத்தினால் வந்த பயனால் உன் மீது இந்த அகத்தியர் கொண்ட அருளால் நான் இப்போ சாப விமோசனம் பெற்று நான் இந்திரலோகம் சென்று வணங்கி சென்றான். நானும் இக்கதையை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், அன்பு நண்பர்களே.